வணக்கம். நான் டாக்டர் கனிராஜ், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம இந்த மூட்டு வலிக்கு போடுற இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்ம இதுக்கு முதல்ல போட்டிருந்த வீடியோவில் இந்த மூட்டு வலியால் அவதிப்படுறவங்களுக்கு நம்ம நீ இன்ஜெக்ஷன்ஸ் போடும் மூலிமா வலி நிவாரணம் கொடுக்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் வகையான இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த ஒவ்வொரு இன்ஜெக்ஷன்லேயும் என்ன பெனிஃபிட்டு, அதனுடைய காஸ்ட் ஃபேக்டர் என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேஷண்ட் எங்கிட்ட வராங்க, வந்துட்டு சார் எனக்கு ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் போடுறது எல்லா பேஷண்ட்டுக்கும் தெளிவான ஒரு தீர்வான ஒரு சொல்யூஷனாக இருக்காது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது நிறையா பேஷண்ட்டு என்கிட்ட வந்துட்டு சார் எனக்கு இந்த மூட்டு வலி இருக்குது, எனக்கு இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த இன்ஜெக்ஷன் போடுறது நம்ம கரெக்டான பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறப்போ அது ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணத்தை கொடுத்து அவங்களுடைய நடக்கிறதாகட்டும், அவங்களுடைய அன்றாட வேலைகளை ஆகட்டும் ஃப்ரீயாக செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இப்போ யாருக்காவது கிரேட் 4 ஆர்த்ரைட்டிஸ், அதாவது எலும்பு மேலே உராயுது, அவங்களுக்கு சுத்தமாக ஜாயிண்ட் ஸ்பேஸே இல்லை. இப்போ இந்த எக்ஸ்ரேயில் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக உள்ளே அந்த கார்டிலேஜ், அந்த குருத்தெலும்பே இல்லாமல் எலும்பு மேலே உராயிறது நம்மளுக்கு எக்ஸ்ரேயில் தெரியுது. இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்வதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போது நம்ம இந்த இன்ஜெக்ஷன்லாம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்ரே பாருங்கள், இதில் அவங்களுக்கு அந்த கேப்பு கம்மியாயிருக்கு, அதாவது அந்த குருத்தெலும்பு இல்லை அந்த ஜவ்வுனுடைய திக்னஸ் கம்மியாயிருக்கு. ஆனால் இன்னும் அந்த குருத்தெலும்பு இன்னும் ஜாயிண்டில் இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வலி நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வலி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஃபுல்லாக மூட்டு தேஞ்சு போய் எலும்பு மேலே உராயிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது வலி நிவாரணம் தருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு 20,000 30,000 செலவு பண்ணி இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு வலி நிவாரணம் இருக்காது. இன்ஜெக்ஷன் நம்ம தேய்மானம் கம்மியாக இருக்குது ஆனால் வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களில் போடுறப்ப தான் நல்ல வலி நிவாரணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.